இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் எதிர்பார்க்கிறது தேவனாலே வரும். வாட் ஐ எக்ஸ்பெக்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். வசனம் சங்கீதம் 62:5-6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் எனக்கு அனுதினமும் என் வாயிலையும் என் இருதயத்திலும் கண்டிப்பாக வரும். பாருங்க, இந்த வசனத்தில் தாவீதாசன் பல எதிரிகளாலும் அழுத்தங்களாலும் சூழப்பட்டிருந்த போது பாருங்க, அவருடைய சூழ்நிலையை பார்க்கல. அவர் தேவனை நம்ப தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த காலை வேளையில் கர்த்தர் இடைப்படுகிற ஒரு காரியம், உன் சூழ்நிலை மேலே உன் கண்களை வைக்காத, என் மேலே வை. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை மேலே உன் கண்களை வை அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழுத்தங்கள் மத்தியில் தான் அந்த பூமியில் இருக்கிறோம். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எனக்கு அழுத்தமே கிடையாது, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு போராட்டமே இல்லை, எனக்கு வலியே இல்லை, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு காரியங்கள் இருக்கும். ஆனால் அதில் நம்ம கண்களை வைக்கும் பொழுது இன்னும் அதில் நம்ம பெருசாக வேதனையை தான் நம்ம பார்க்க முடியும் தவிர அதுலேருந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்போது விடுதலை வேணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில் தான் அந்த விடுதலை இருக்கிறது. அன்றைக்கு பாருங்கள், தாவீதாசன் அவருக்கு நல்லா தெரியுது, அவருடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிரிகள் மத்தியிலும் அவருக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தா, தேவன் கிட்ட இருந்து தான் எனக்கு ரட்சிப்பு வரும், தேவன் கிட்ட தான் என்னுடைய தேவைகள் சந்திக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. சொல்கிறாத, நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது தேவனாலே மட்டும் வரும். இன்னைக்கு அநேக நம்ம எதிர்பார்ப்பு எங்கே இருக்குன்னா மனுஷங்க கிட்ட தான் இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே பயங்கர எதிர்பார்ப்பு இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே பெரிய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பாருங்கன்னா நண்பர்கள் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில், இல்லை வேலை செய்கிற இடத்துல பயங்கர எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், அந்த எதிர்பார்ப்பு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலன்னும் போது என்ன வருது? நம்மளுக்கு சோர்வு உண்டாகிறது, கவலை வருகிறது இல்லை? ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு பாருங்கள், நம்ம மனுஷன் மேலே நம்ம வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு திருப்தியே நம்மளுக்கு அளிக்காது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, என்ன நம்மளுக்கு தேவைகள் இருக்குதோ அதை நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கணும்னா தேவன்கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொல்லி இந்த தாவீது அழகாக அவருடைய ஆத்மாக்கிட்டே பேசுகிறாரு. பாருங்க, இந்த அதிகாரத்தில் சங்கீதம் 62:1-2 அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, மெய்யாகவே உண்மையாகவே நிச்சயமாகவே என் ஆத்துமா தேவனை நம்பி இருக்கிறது, அவரிடம் இருந்தே என் ரட்சிப்பு வருகிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு இந்த காரியங்கள் நல்லா தெரிந்திருக்குது. சொல்கிறாரு, என் ஆத்மா தேவனை நம்பி இருக்குது என்று சொல்லுகிறார். ஆனால் 5-6 வசனங்களை சொல்கிறார், தன் ஆத்மாவை நோக்கி பேசுகிறார். நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, அவரால் தான் உனக்கு பாதுகாப்பு, அவரால் தான் உனக்கு சுகம், அவரால் தான் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், அவரால் தான் நீ வழிநடத்தப்பட முடியும், அவரால் தான் நீ திருப்தி அடைய முடியும். ஹல்லேலூயா என்பதை குறித்து அவருக்கு நல்லா தெரிந்ததுனால தன்னுடைய ஆத்மாவை சொல்லி அவர் தேற்றுகிறார் தன்னையே. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் அவர் இருந்தது தான் பாருங்க. இந்த உறவு நிமித்தம் பாருங்க, அவர் ஆடு மேய்த்திருந்த அந்த தாவீது ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவனை தேடி போச்சு பாருங்க அந்த அபிஷேகம். அப்போது இன்னைக்கு நம்ம தேவனை தேடும் பொழுது நம்மளை தேடி அபிஷேகம் வரும். நம்மளை தேடி தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய சத்துவம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் நம்மளை தேடி வரும் பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 62:1 KJV டிரான்ஸ்லேஷனில் நான் படிக்கிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அப்போ என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறதுனா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சிலுவையில் அறைப்படவில்லை, அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு சிலுவை நிமித்தம் அவங்களுக்கு கிடைக்கல பாருங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையின் பரிபூரணத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், நீதியாக ஈவை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நீதியையும் அந்த ஈவையும் அந்த கிருபையும் இன்னைக்கு பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆத்துமா பார்த்து சொல்லணும், நீ அமர்ந்துரு, தேவன் சிலுவையில செய்து முடித்தார், தேவன் உனக்காக சிலுவையில வெற்றி முடிசூட்டினார். ஹல்லேலூயா. உனக்காக சுகத்தை கொடுத்தார், அவருடைய தழும்புகளால் நீ தெய்வீக சுகம் பெற்றாய், உன்னுடைய பாவங்கள் அவர் சரீரத்தில் சிலுவையின் மேல் அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என் ஆத்மாவே அதை விசுவாசி, அவர் எல்லாம் உனக்காக செய்து முடித்து விட்டார், நீ விசுவாசித்து பெற்றுக்கொள். ஹல்லேலூயா.
பாருங்க, அன்றைக்கு தாவீதுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க கர்த்தர் மேல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்து முடித்தார். பிசாசின் தலைய நசுக்கிட்டார் இன்னைக்கு. இல்ல? பாருங்க. அப்போ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். தேவனை நோக்கி அமர்ந்து இருப்போம். இல்ல நம்ம நம்புகிறது அவரால தான் வரும் என்ற ஒரு நிச்சயத்துல நம்ம இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா! பாருங்க ஏசாயா 6:1 உசியா ராஜா மரித்த வருடத்தில் கர்த்தர் உயர்ந்த சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருப்பதையும் அவருடைய ஆடை ஆலயத்தை நிரப்புவதையும் நான் கண்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா இறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவர் கிட்டத்தட்ட ஒரு 52 ஆண்டுகளாக அங்கே ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மரணம் அந்த மக்களிடையே ஒரு பெரிய நிச்சயமற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் பாருங்க, இந்த பூமிக்குரிய ராஜா மறைந்தாலும் பரலோக ராஜா இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை தேவன் ஏசாயாவுக்கு காட்டினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் நினைவூட்டுகிறார். சிங்காசனத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சிங்காசனத்தில் இருந்து நம்மளுக்கு தெய்வீக சுகம் வரும். சிங்காசனத்திலிருந்து நம்ம நம்புகிற காரியம் வரும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, அமர்ந்திருப்பது என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு நிலை அல்ல. அது பிதாவின் சந்நிதியில் அது ஓய்வெடுக்கும் நிலை. அவர்கிட்ட காத்திருக்கிற நிலை இல்லை. பல நேரங்களில் நம்ம ஆத்மா பயம், கவலை, பதற்றம் இதில் தான் பாருங்க நிரம்ப இருக்கிறது. அதனால தான் பாருங்க நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் சத்ருவானவன் அழுத்தத்தை கொடுத்து சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருகிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு அது மருந்தாக இருக்கிறது. எப்படி ஒரு தாவீது தன் ஆத்மாவிடம் கட்டளை எடுக்கிறார் பாருங்க. தன் ஆத்மாவை தேற்றுகிறார், தன் ஆத்மாவை வல்லமையினால் நிரப்புகிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட நம்ம ஆத்மாவை நோக்கி நம்ம உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் பாருங்க நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரகடனம் பண்ண வேண்டும். என் ரட்சிப்பு, என் நம்பிக்கை தேவனிடமிருந்து வருகிறது என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பு பாருங்க. இதெல்லாம் நம்ம பணத்திலையும் மனிதர்கள்கிட்டையும் நம்ம திறமையினால் கிடைக்கிறது அல்ல, அது தேவனில் மட்டுமே இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால தேவன் நம்மளுடைய அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு பலனாய் இருக்கிறது, மருந்தாய் இருக்குது. நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! நம்ம உணர்ச்சிகள் நம்மளை வழிநடத்தக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தேவன் கிட்ட கேட்கலாம், செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையே ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்கே ஆத்துமாவை நோக்கி இந்த காலை வேளையில் நாங்கள் பேசுகிறோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஏன்னா அவர்தான் என்னுடைய கண்மலை, அவர்தான் என் ரட்சிப்பு, அவர்தான் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவரே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு பெருகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எதிர்பார்ப்போ நாங்கள் நம்புகிறது தேவன் இன்னும் சிங்காசனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் கண்கள் அவர் சிங்காசனத்தின் மேலே நாங்கள் பதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.